அதிகாரம் 3 யோசுவா 19. இப்போது இறுதி பங்குகள் வழங்கப்படுகின்றன. சிமியோன் தன் பங்கைக் கிடைக்கப் பெறுகிறான். செபுலோன், இசாச்சார், ஆசேர், நப்தாலி, தான் ஒவ்வொருவருக்கும் தக்க பங்கு கிடைக்கிறது. வரம்புகள் சொல்லப்படுகின்றன. நகரங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நிலம் இப்போது வாக்குறுதி மட்டுமல்ல, வசிப்பிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் குடும்பங்களின் வாழ்க்கைக்குள் இறங்கி வருகிறது. நிலம் என்றால் இப்போது வரைபடத்தில் ஒரு பெயர் மட்டும் இல்லை. அது மக்கள் வாழும் இடமாகிறது. பிள்ளைகள் வளரும் இடமாகிறது. வீடுகள் எழும் இடமாகிறது. உடன்படிக்கை நினைவு கொள்ளப்படும் இடமாகிறது. பிறகு இந்த அதிகாரத்தின் அழகான திருப்பம் வருகிறது. யோசுவாவும் தன் சுதந்திரத்தைப் பெறுகிறான். ஆனால் முதலில் அல்ல, கடைசியில். மற்றவர்கள் தங்கள் பங்குகளைப் பெற்ற பின்தான் அவன் தன் நகரத்தைப் பெறுகிறான். அவன் எடுத்துக் கொள்ளவில்லை, காத்தான், சேவையிட்டான், பிறகு பெற்றான். அது மிகவும் அழகான சாட்சி. உண்மையான தலைமை என்றால் முதலில் தன்னைக் காக்க ஓடுவது அல்ல, மற்றவர்கள் தங்கள் வாக்குத்தத்தத்தில் நிலைநிற்க உதவுவது. யோசுவா அதைச் செய்தான். அதனால் அவன் இறுதியில் தன் பங்கையும் பெற்றான். இந்த அதிகாரம் வெறும் நில அளவை பதிவாக இல்லை. கர்த்தர் தம் ஜனங்களின் முழு முகாமையும் கவனிக்கிறார் என்பதற்கான சாட்சி இது. பெரிய கோத்திரமோ சிறிய கோத்திரமோ, தலைவரோ சாதாரண குடும்பமோ, எல்லோருக்கும் அவர் இடம் தருகிறார். அவர் எங்கே நம்மை நட்டு வைக்க வேண்டும் என்று அறிவார். அவர் சொன்னதை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவார். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு குழப்பமாகத் தோன்றும். நாம் எங்கே பொருந்துகிறோம் என்று தெரியாமல் போகும். நமக்கு உரிய பங்கு எது என்று குழப்பமாக இருக்கும். ஆனால் யோசுவா 19 நம்மை அமைதிப்படுத்துகிறது. கர்த்தர் தம் ஜனங்களை இடமின்றி விட்டு விடமாட்டார். அவர் கொடுப்பது தக்க நேரத்தில் தக்க இடத்தில் வரும். இதுவும் நம்மை இன்னும் பெரிய யோசுவாவாகிய இயேசு கிறிஸ்துவினிடமே அழைத்துச் செல்கிறது. அவர் தம் ஜனங்களை சிறந்த சுதந்திரத்துக்குள் நடத்துகிறார். குலங்கள், கிராமங்கள், நகரங்கள் மட்டுமல்ல, பிதாவின் ராஜ்யத்தில் நித்திய ஜீவனுக்குள் நடத்துகிறார். அவர் தமக்காக முதலில் சுகத்தைத் தேடவில்லை, தம் ஜனங்களுக்காக தம்மையே அர்ப்பணித்தார். ஆகையால் அவரைத் தொடர்ந்து நடப்பவர்கள் வீண் உழைக்கவில்லை. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்றும் விழுந்து போகாது. யோசுவா 17 முதல் 19 வரை நமக்கு விடுக்கும் சாட்சியம் மிகவும் தெளிவானது. கர்த்தர் மறக்க மாட்டார். வாக்குத்தத்தம் உண்மையானது. ஆனால் விசுவாசம் எழுந்து நடக்க வேண்டும். காட்டை சுத்தப்படுத்த வேண்டும். எல்லையில் தாமதித்து நிற்கக்கூடாது. கர்த்தருடைய சந்நிதியை மையத்தில் வைக்க வேண்டும். பிறகு அவர் கொடுக்கும் சுதந்திரத்தில் சமாதானமாய் குடியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடப்போம். அவர் வழியை மட்டும் காட்டுவதில்லை, அந்த சுதந்திரத்துக்குள் நம்மை அழைத்துச் செல்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தின் கர்த்தர். அவர் சமாதானத்தின் பிரபு. அவரில் உடன்படிக்கை பாதுகாப்பாகிறது. அவரில் சுதந்திரம் நிலைக்கிறது. அவரில் நம்பிக்கை வீணாகாது.